தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் ஈஜிப்ட்ல கண்டுபிடிச்சதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். அது எங்கே இருக்கு, அதே மாதிரி நமக்கும் ஈஜிப்சியன் கல்ச்சருக்கும் உள்ள சில ஒற்றுமைகள் அந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிறது வேலி ஆஃப் த கிங்ஸ், நைல் நதியோட வெஸ்ட் சைட் லக்சர் அப்படிங்கிற சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த வேலி ஆஃப் த கிங்ஸ் வந்து ஒரு லைம்ஸ்டோன் வேலி அண்ட் இங்க வந்து ராக்கட் டோம்ஸா இருக்கு. மோர் தென் 60 கிங்ஸ், ஈஜிப்சியன் கிங்ஸோட டோம்ஸ் இங்க இருக்கு. சில குறிப்பிட்ட கிங்ஸோட நேம் சொல்லணும்னா ராமசிஸ் 2, ராமசிஸ் 6 அண்ட் துத்தன்காமுன், இவங்களோட டோம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த டோம்ஸோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதுக்குள்ள நுழைஞ்ச டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் இருக்கும் அண்ட் ஃபைனலாக அந்த கிங்கை ரெஸ்ட் பண்ணி இருக்கிற சேம்பரை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இந்த சேம்பர்ஸ் எல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்கும். இந்த சேம்பர்ஸ்குள்ளேயே வந்து அந்த காலத்துல கிங்ஸுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நவ் இப்போ நிறையா வந்து தெஃப்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம உள்ள வந்து கார்விங்ஸ் பார்க்க முடியும் அந்த சேம்பர்ஸ்குள்ள. அதே மாதிரி ஹீலியோகிராஃபிக்ஸ் பார்க்க முடியும் அவங்களோட ஈஜிப்சியன் லாங்குவேஜ். இதை வந்து இந்த இண்டிவிஜுவல் டோம்ஸாவும் நம்ம விசிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஹாட் ஏர் பலூன்ல ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவாகவும் இந்த வேலி ஆஃப் த கிங்ஸை பார்க்க முடியும். இந்த வேலி ஆஃப் த கிங்ஸ்ல தான் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் சான்ஸ்கிரிட் அப்புறம் பிரகிருதி, இந்த 3 இந்தியன் லாங்குவேஜஸோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆல்மோஸ்ட் 30 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதை குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ல சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஒரு ட்ரேடரோட நேம் வந்து ஆல்மோஸ்ட் 8 டைம்ஸ் வந்து இருக்கிறதா, டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ்ல இருக்கிறதா பார்த்துருக்காங்க. நம்ம கல்ச்சருக்கும் ஈஜிப்சியன் கல்ச்சருக்கும் உள்ள சில ஒற்றுமைகள் பார்க்கலாம். எப்படி நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் நிறைய காட்ஸ் அண்ட் காடஸஸ் நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி தான் ஏன்ஷியன்ட் ஈஜிப்சியன் சிவிலைசேஷனில் நிறைய காட் அண்ட் காடஸஸ் வழிபட்டிருக்காங்க. அதில் ஒரு 2 இது குறிப்பிட்டு சொல்லணும்னா லார்ட் ரா வந்து அவங்களோட சன் காட். அவர் வந்து ஒரு போட்டில் ஒரு 7 பேர் இருப்பாங்களாம், அதில் பயணிப்பார் அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்ட். நம்மளோட லார்ட் சூர்யாவும் ஒரு தேரில் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல தான் அவரும் வந்து பயணிப்பாரு அப்படின்னு நம்மளோட இது என்ன ஒற்றுமை அப்படின்னா, அங்க எப்படி 7 பீப்புள் போட்ல டிராவல் பண்றாங்க, இங்க 7 ஹார்சஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து டினோட்ஸ் ஒரு வீக்ல வந்து 7 டேஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அதே மாதிரி அவங்களோட கிங்ஸ் எல்லாருக்குமே வந்து சன்ஸ் ஆஃப் ரா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. நம்மளோட இதுலேயும் ராமர் வந்து சோலார் டைனாசிட்டி, சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தான் அங்கேயும் கிங்ஸ் எல்லாருமே வந்து சன்னோட டைனாசிட்டி, சன்னோட சன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. இன்னொன்று காடஸ் எடுக்கணும் அப்படின்னா சேக்மெட் இஸ் நத்திங் பட் நம்மளோட காடஸ் துர்காக்கு ஈக்குவலண்ட். அங்கே நம்மளோட லார்ட் துர்காவில் வந்து காடஸ் ஒரு லயனில் வந்து ரைட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு லயன் ஹெட்டட் காடஸாக சேக்மெட் இருக்காங்க. ஸோ நம்மளோட துர்கா வந்து எப்படி ஷீஸ் அ ப்ரொடெக்டர், டீமன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட சேக்மெட் காடஸ் வந்து ஷீஸ் காடஸ் ஃபார் ஹீலிங் அண்ட் வாரியர்ஸ். அவங்களும் வந்து ப்ரொடெக்ஷன் ரோல் தான், கார்டியனாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்ட்.